வெற்றி! எங்க கிரவுண்டுக்கு தண்ணி வந்துருச்சு. இனிமே சிரமம் கிடையாது. நம்ம கிரவுண்ட்ல பில்டிங்க கட்டிட்டு அதுக்கு க்யூரிங் பண்றதுக்கு தண்ணி இல்லாம ரொம்ப சிரமமாயி போச்சு. கரண்ட் வாங்குறதுலயும் சட்ட சிக்கல் இருந்ததுனால முன்னாடியே போய் ஜெனரேட்டர் வாங்கிருவோம் அப்படின்னு ஐடியா பண்ணி மதுரைக்கு போயிட்டோம். அதுக்கு முன்னாடி பில்டிங்க்கு தேவையான ஷீட்டு, ரா மெட்டீரியலு, வெல்டிங்க்கு சம்மந்தமான பொருள் இதெல்லாம் ஒரு கொட்டேஷன் வாங்கியிருந்தோம். அதுக்காக தேடி அலைஞ்சு அங்கேருந்து மதுரையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு, மதுரை யானைக்கல்ல இருக்கிற எஸ்பிஎஸ் ஜெனரேட்டர் ஷாப்புக்கு போயிட்டோம். அங்க போயிட்டு ஒரு 5 கேவி ஜெனரேட்டர் வாங்குனோம். ஏன் அப்படின்னா 1.5 ஹெச்பி மோட்டர் போடுறோம். அதனால 5 கேவி தான் எடுக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால 5 கேவி மோட்டர் ஆல்ஃபா அப்படின்ற ஒரு கம்பெனியில ஹோண்டாலாம் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியா இருக்கும். நம்ம இதுவே நமக்கு ஸ்பான்சர் பண்றாங்க எஸ்பிஎஸ். யானைக்கல்ல வந்து உங்களுக்கு ஜெனரேட்டர் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பிரைஸ்ல குடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஸ்டீல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே ரேட்டு தான் இருக்கு. ரூ. 66 கிலோ அப்படின்னா, இங்கேயும் சிவகங்கையிலயும் அதே தான், மதுரையிலயும் அதே தான். அதனால மதுரையில டிரான்ஸ்போர்ட் செலவு மிச்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு, மதுரையில வாங்காம சிவகங்கையிலே ஏத்திருவோம். ஏன்னா இங்கேருந்து ஏத்திட்டு போனோம்னா ஒரு ரூ. 1000 மிச்சமாகும் அப்படின்றதுனால. இப்போ போர் போட்டாச்சு. போருக்கு தேவையான மோட்டர் இறக்கணும். மோட்டர் யார்ட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா, தனுஷ்கோடி ட்ரேடர்ஸ்ல இருந்து டெக்ஸ்மோ டேரோன்ற ஒரு கம்பெனி 1.5 ஹெச்பி மோட்டர் இது. அதுக்கு உண்டான பேனல் போர்டு ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் 2 ஹோஸ் பண்டல். ஏன்னா போரும், பில்டிங்கும் கொஞ்சம் லென்த்து. 2 அதனால 2 ஹோஸ் பண்டலா தனுஷ்கோடி ட்ரேடர்ஸ்லேருந்து வாங்கிட்டு, போர் இழக்கிறதுக்கு உண்டான எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. தனுஷ்கோடிக்கு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவனே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தான். மோஸ்ட்லி நாங்களே பார்த்துட்டோம். ஏன்னா செலவுகள குறைக்கிறதுக்கு எல்லாமே இறங்கி பார்க்க ஆரம்பிச்சாச்சு எல்லா வேலையும் நாங்க. இந்த வேலையும் நாங்க ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் அன்பாக்ஸ் பண்றோம். நாங்க வாங்குன ஆல்ஃபா 5 கேவி ஜெனரேட்டர. ஒரு 4 லிட்டர் பெட்ரோல ஊத்திட்டு, ஆயில்லாம் ஃபில் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டார்ட் பண்றோம். இது மூலியமா எடுக்கணும் அப்படின்ற ஏன்னா கரண்ட் வாங்குறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதனால வால்வெல்லாம் போட்டுட்டு, இப்ப தான் ஸ்விட்ச வேண்டிட்டு ஆன் பண்றோம். தண்ணி வந்துருச்சு. ஆனா இது வந்து டோட்டலா ஃபெயிலியரான போரு. ஏன் அப்படின்னா, 25 நிமிஷம் தான் தண்ணி ஓடுச்சு. அதுக்கப்புறம் நின்றுச்சு. ஸோ இதுல எங்களுக்கு திருப்தி இல்ல. இதுல போட்டதுக்கு உண்டான காசு பாதி போனதுக்கு தான் கணக்கு. இன்னொரு போர் ஒண்ணு போடணும். பெரிய போரா நெறைய தண்ணி வரும். ஏன்னா கிரவுண்டுக்கு நெறைய தண்ணி தேவை. அடுத்த வீடியோல அப்டேட் பண்றோம்.